ஹலோ மக்களே, சிவாயிலி செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கா. அயலியோட குடும்பத்தை சரியாக பழி வாங்கணும்னு சொல்லிட்டு வர்மாவும் போகும்போது ஒரு கட்டத்தில் அர்ச்சனாவை தேடி கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் நம்ம அயலி சிவா இருக்கும்போது வர்மா பிடியில் இருக்க நம்ம அர்ச்சனாவை காப்பாற்றிட்டாங்கன்னு சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம அயலியும் எப்படி இருந்தாலுமே வர்மா அந்த ஃபேக்காக ஒரு குடும்பத்தை ரெடி பண்ணியிருக்கோம்ல, அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருப்பான். அவங்க மட்டும் ஃபேக்குன்னு தெரிஞ்ச அப்புறமா கண்டிப்பாக இந்த குடும்பத்தை தான் தேடி வருவான். எங்கள் குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது, அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட ஹையர் ஆஃபீஸர்கிட்ட சொல்லும் போது அவங்களும் சரி உங்கள் வீட்டுக்கு இந்த மாதிரி அதிகாரிகளை அனுப்பி வைக்கன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம அயலியும் எப்படியாவது இதை பற்றி நம்ம சித்திக்கிட்ட எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஜமுனா செல்லம்மாவை பார்க்கும்போது அவங்க கிட்ட இந்த வர்மானால நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து இருக்கு, அதற்காக தான் அதிகாரிகள் எல்லாரும் நமக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே அதை கேட்ட ஜமுனாவும் எல்லாத்துக்குமே காரணமே உன்னோட அம்மா தான், உன் அம்மா மட்டும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவளா, இல்லைன்னா இந்நேரத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாமல் இருந்திருப்பேன். இப்போ பாரு இவனால தான் இவ்வளோ ஆபத்து வந்துட்டே இருக்கு, அவள் போய் சேர்ந்தாலும் இந்த குடும்பத்துக்கு பல கெட்டது தான் நடந்துகிட்டே இருக்கு அப்படி சொல்லும்போது நம்ம அயலியும் ஏன் சித்தி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அம்மாக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட பாசம் இல்லையா, உங்களுக்கெல்லாம் எந்த ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தானே அதிகாரிகள் எல்லாரும் நம்ம வீட்டை சுற்றி இருக்காங்க, அப்படி இருக்கும்போது இந்த மாதிரிலாம் சொல்லாதுங்க அப்படி சொல்லும்போது நம்ம ஜமுனாவும் எதுக்கு நீ இப்படி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கா அயலி, உங்கள் அம்மாவை ஏதாவது குறை சொன்னால் உனக்கு பொறுக்காதே, உண்மையை தானே சொன்னோம், இப்போ கூட பாரு உங்கள் அம்மானால தான் இவ்வளோ பிரச்சனை, நம்ம பாட்டுக்கு குடும்பம் சந்தோஷம் தான் இருந்துட்டு இருந்து இப்போவும் அவளை பற்றி ஒரு நியூஸ் எல்லாம் போட்டு வெளியில் எவ்வளோ அவமானம் தெரியுமா, அதுக்கிடையில் இப்படி வர்மானால ஒரு பிரச்சனை வேற அப்படி சொல்லிட்டு சத்தம் போடும்போது நம்ம அயலியும் எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தானே நான் சொல்கிறேன், கொஞ்சம் அது கேளுங்கன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் வர்மாவும் சரி எப்படியாவது அந்த ஃபேமிலியை கண்டுபிடிச்சாங்கன்னா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னை ஏமாற்றிட்டே இருந்திருப்பாங்க, ஒரு சமயம் அந்த கபிலன் சொன்னது எல்லாமே உண்மையாக தான் இருந்திருக்கு, அந்த அயலி தான் ஏடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்மா எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஒவ்வொரு விஷயமும் அயலி ஏடி அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் சரி அவளோட நிஜமான குடும்பத்தை போய் சந்திச்சா நமக்கு ஒரு க்ளூ கிடைக்கும்னு சொல்லிட்டு வர்மாவும் ஏற்கனவே அர்ச்சனாவோட குடும்பம் இருக்கதாட்டு சொன்ன இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடத்துல கரெக்டாக நம்ம அயலி சொன்னனால அங்கேருந்து எல்லாரும் எஸ்கேப் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம். வர்மா சரியாட்டு அந்த இடத்துல பார்க்கும்போது யாருமே இருந்த மாதிரி இல்லை, என்னடா இது இங்கே யாருமே இல்லை, அப்போ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, இதுலேருந்தே நம்ம சந்தேகம் எல்லாமே சரியாயிட்டு கண்டிப்பாக அந்த அயலி தான் ஏடியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது, என்னையே இப்படி ஏமாத்தினவங்கள நான் சும்மா விட போகிறதில்ல, இப்போவே பழி வாங்கியே தீருவேன்னு சொல்லிட்டு வர்மாவும் தேடுதல் வேட்டையில் ஈடுபடுறாங்க. ஒரு கட்டத்தில் அர்ச்சனா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயம் வர்மாவுக்கு தெரிய வருது. அர்ச்சனாவை சந்தித்த உடனே என்ன நீ அப்போவே போய் சேர்ந்துட்டேன்னு பார்த்தேன், இன்னும் நீ உயிரோடு தான் இருக்கியா, நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனாவை பார்த்து பயங்கரமாக திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ வரைக்கும் உன்னோட நியூஸ் தான் பிரபலம் ஆகிட்டு தெரியுமா, உனக்கு இந்த விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும் தானே, நீ என்ன தான் இப்படி இருந்தாலுமே ஒரு அவமானத்தோட ஒரு கெட்ட பேரோட தான் இன்னும் இந்த சமூகத்தில் இருக்க, நான் உனக்கு மேலே போட்ட பழி இன்னும் வெளியில் உன்னை தப்பாக தான் நினச்சிட்டு இருக்காங்க தெரியும் தானே உனக்கு, இப்போ கூட உன்னோட இன்னொரு உருவமாக ஒரு ஏடின்னு ஒருத்தர் எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே தான் இருக்கா, அவளையும் உண்டு இல்லைன்னு சீக்கிரத்தில் பண்ணிட தான் போகிறேன், இது வரைக்கும் நீ உயிரோட இல்லைன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன், இனி கண்ணில் சிக்கிட்டல, இனிமேல் நீ உயிரோட இருக்க போகிறதில்ல, இப்போவே உன்னை போட்டு தள்ள போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வர்மாவும் கன் எடுத்து அப்படியே அர்ச்சனாக்கு நெத்தியில் வைக்கிறாங்க. அப்படியே பயந்து போய் இருக்கும்போது கரெக்டாக அயலி திடீர்ந்தால அலறிட்டு எழும்புறாங்க. அதை பார்த்த நம்ம சிவாவும் என்னாச்சு அயலி அம்மான்னு சொல்லிட்டு சத்தம் போட்டால் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது நம்ம அயலியோட கனவாக இருக்குது. உடனே நம்ம அயலியும் சிவா கிட்டே எனக்கு ஏதோ ரொம்பவே டென்ஷனாக இருக்குது, மறுபடியும் வர்மா கண்டிப்பாக என்னோட அம்மா சும்மா விட மாட்டான், அம்மா மட்டும் உயிரோடு இருக்கக்கூடிய விஷயம் தெரிஞ்சதுன்னா நிஜமாவே அம்மாவுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துடும் அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் நீ அதை பற்றி கவலைப்படாத அயலி, அவனால் அம்மா இருக்கக்கூடிய இடத்த கண்டிப்பாக கண்டுபிடிக்கவே முடியாது அப்படி சொல்லும்போது நம்ம அயலியும் இல்லை சிவா என்னால் நம்ப முடியலை, ஏன்னா ஏற்கனவே அவனை ஏமாற்றிட்டோம் அப்படிங்கிற ஒரு உணர்வுலேயே இருந்துட்டு இருப்பான், அதனால் கண்டிப்பாக சீக்கிரமாட்டு இவங்களை பழி வாங்கணும், இத்தனை நாட்டு நம்மளை ஏமாற்றி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான குடும்பத்தை
கவனிக்கிறதுக்காண்டி வருவான். அதே சமயத்தில் ஒரு கட்டத்தில் அர்ச்சனா அம்மா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயத்த சீக்கிரமாக தெரிஞ்சிருவான். அதுக்கு முன்னாடி அம்மாவை எப்படியாவது வேறொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படி சொல்லும்போது நம்ம சிவாவும் சரி நீ எதுவுமே கவலைப்படாமல் தூங்கு, எதுனாலும் காலையில் பார்த்துலாம்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம அயலி சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை. அயலி பயங்கரமாக டென்ஷனாக இருக்கிறத கவனித்து நம்ம இந்திராணியும் என்ன எலி நீ அன்னைக்கே நான் உனக்கு கவனிச்சுட்டே இருக்கேன், அன்னைக்கு நம்ம வர்மாவை போய் பார்த்த நாள்லேருந்து நீ சரியாகவே இல்லை, ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம அயலியும் அப்படியெல்லாம் எதுவும் இல்லை நீ எதுனாலும் நான் பார்த்துக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சாதாரணமாக தான் இருக்கேன் அப்படி சொல்லும்போது நம்ம இந்திராணியும் சரி நீ எதுவுமே கவலைப்படாத, வர்மாவுக்கு சரியான ஆப்பு சீக்கிரத்தில் வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்திராணி நம்பிக்கை கொடுக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம அயலியோட கவலை எல்லாமே எங்கே அர்ச்சனா அம்மா உயிரோடு இருக்கக்கூடிய விஷயம் வர்மாவுக்கு தெரிஞ்சு வர்மானால அர்ச்சனாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துடுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வோட நம்ம அயலி யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட வந்து சரி அயலி நீ வருத்தப்படாத, நம்ம எதுக்கும் இப்போ அம்மாவை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்ம அயலியை சிவா அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம அயலி அர்ச்சனா கிட்ட வந்து அம்மா நான் வந்து சொல்லக்கூடியது எல்லாம் உனக்கு புரியக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கேன்னு எனக்கு தெரியலை, ஆனால் இப்போ நடக்கக்கூடிய எதுவுமே சரியில்லை, வர்மா உன்னை தேடிட்டே இருக்கான், எப்படியாவது ஒரு கட்டத்தில் நம்ம குடும்பத்தை கண்டுபிடிச்சிருவோம் அப்படி தான் நினைக்கிறேன், ஆனால் அவங்ககிட்ட இருந்து நம்ம குடும்பத்தை உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னோட கடமை, எப்படி இருந்தாலுமே அவனால் நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வரக்கூடாது, அதுக்கு முன்னாடி உன்னை யாரெல்லாம் வந்து தப்பாட்டு பேசுனாங்களோ அவங்க எல்லாருமே உன்னை நல்லவா அப்படிங்கிற மாதிரி நிரூபிப்பேன், அது மட்டும் இல்லாமல் இந்த வர்மாவோட சுயரூபம் எல்லாத்தையுமே நான் வெளிக்கொண்டு வருவேமா, அது வரைக்கும் நீ மறைமுகமாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சனாவுக்கு இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அவங்க டீமில் உள்ளவங்களையும் எச்சரிக்கை பண்ணி கண்டிப்பாக வர்மா இங்கே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அதனால எப்போவுமே விழிப்புணர்வோடு இருங்கன்னு சொல்லிட்டு நம்ம அயலியும் அவங்ககிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம சிவாவும் அயலிக்கிட்ட நீ எதுக்குமே கவலைப்படாத அயலி, நான் இருக்க வரைக்கும் அம்மாவுக்கு எந்த ஆபத்தும் வராதுன்னு சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் வர்மாவும் எப்படியாவது இந்த அர்ச்சனாவோட ஒரிஜினல் குடும்பத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் நம்ம அயலியோட குடும்பத்தை தெரிய வருதுன்னே சொல்லலாம். அப்படியே அந்த இடத்துக்கு போகும்போது போலீஸ் பாதுகாப்பு எல்லாத்தையுமே பார்த்து அப்படியே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. வர்மாவும் நான் யோசித்த மாதிரி இல்லை, அந்த ஏடி ரொம்பவே சவாலாக தான் இருக்கா, கண்டிப்பாக அந்த அயலி தான் ஏடி, அவள் தான் அந்த அர்ச்சனா குடும்பத்துக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுத்துட்ருக்காளா இருக்கும், நம்ம இப்போனால எதுவுமே செய்ய முடியலையே, அங்கே பார்த்து அதிகாரிகள் இருக்கும்போது ஏற்கனவே நம்ம மேலே ஒரு பெரிய கேஸ் இருந்துகிட்ருக்கு, இப்போ நேரடியாக நம்ம ஏதாவது போய் அவங்கள தொந்தரவு பண்ணோன்னா நமக்கு தான் பிரச்சனை சொல்லிட்டு வர்மா அந்த இடத்துலேருந்து தள்ளி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஏடி அயலி தான் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் வர்மாவும் இனி இந்த ஏடிக்கு சரியான ஆப்பு வைக்கணும், ஏற்கனவே ஏடி யார் அப்படிங்கிறது ஒரு குழப்பத்தில் இருந்துட்டு இருந்து இப்போ வந்து நமக்கு தெளிவாயிட்டு அந்த அயலி தான் ஏடின்னு சொல்லிட்டு இனிமே அவளை வந்து விட்டு வைக்கக்கூடாது, என்னைக்கு ஏடி வந்தாலோ அன்னையிலேருந்து நம்ம தொழிலில் பிரச்சனையாக தான் இருக்குது, அவளை சீக்கிரமாக போட்டு தள்ளணும்னு சொல்லிட்டு வர்மாவும் ஒரு பிளானை போடுறாங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம சிவா இருக்க வரைக்கும் அயலிக்கு எந்த ஆபத்தும் வராது, அர்ச்சனாவுக்கும் எந்த ஆபத்தும் வராமல் நம்ம சிவா வர்மா கிட்டேருந்து காப்பாற்றிடுவாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம உதயபெருமாளும் எலெக்ஷனில் நிற்கும் போது கபிலன் என்னதான் எதிர்த்து நின்னாலும் சிவா வந்து நம்ம உதயபெருமாளுக்கு ஆதரவாக இருந்து அந்த எலெக்ஷன்லேயும் நம்ம உதயபெருமாளை ஜெயிக்க வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம்.